வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம iQOO Neo 6 இந்த மொபைலோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானில் 30,000 லான்ச் பண்ணாங்க. ஸோ அடிக்கடி ஆஃபரில் உங்களுக்கு 2,000 3,000 வரைக்கும் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு 29,000 ஆர்டர் போடும்போது இருந்தது. ஸோ அப்போ வந்து 3,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 28,000 தான் உங்களுக்கு சேல்ஸில் ப்ரைஸே போட்டிருக்காங்க, ப்ரைஸ் டேகு. பட் 28,000 போட்டுட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு 2,000 தான் பேங்க் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ எது எப்படியோ 26,000க்கு உங்களுக்கு லாட் ஆஃப் டைம்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் மொபைலை இப்போ நாம் அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் நல்லா தான் கொடுத்து வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா iQOO இருக்குது, பில்லு இருக்குது. பில்லை நம்ம ஓரமாக வச்சுருவோம். அண்ட் iQOO டப்பா இப்படி தான் இருக்குது. ஸோ சீலை இப்போ தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்துருமா. ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் நம்பர் இருக்குது, 8GB RAM 128GB வேரியன்ட் அண்ட் ஆல்சோ சைபர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கலர் போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற டீட்டெயில்ஸ் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ மேனுஃபேக்சரிங் டேட்டு பார்த்தீங்கன்னா February 2023 தான் போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதில் வந்து MRP 35,000 அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ சீல் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க, மேலே ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர். ஸோ நீங்கள் எந்த ஒரு மொபைல் வாங்கினீங்கனாலும் அன்பாக்ஸ் பண்ணும்போது ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணிங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி கொடுத்தீங்கனாக்கா அவங்களே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருவாங்க. பட் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக காசுலாம் வாங்குகிறாங்க. அமேசானில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மேலே இருக்கிற கவர் நல்லா செம்ம ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ iQOO Neo 7 லான்ச் பண்ணிட்டாங்க தற்சமயத்தில். ஸோ iQOO Neo 7 லான்ச் பண்ணதுக்கப்புறமா iQOO Neo 6 வாங்கலாமா அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்குறீங்க, எனக்கும் புரியுது. ஸோ நானும் செக் பண்ண வரைக்கும் எனக்கு ஸ்னாப்ட்ராகனில் ஒரு மொபைல் வேணும், அதுவும் ஒரு பெஸ்ட் மொபைலாக வேணும். அப்படின்னும் போது எனக்கு iQOO Neo 7ஓட கம்பேர் பண்ணும்போது iQOO Neo 6 ஓரளவுக்கு எனக்கு ஓகேவாக தோணுச்சு. ஸோ உங்களுக்கு iQOO Neo 7 அண்ட் iQOO Neo 6 ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மோரார்லெஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா போத்தான ப்ரைஸ் செக்மெண்ட்டு தான் வைக்கிது. ஓகே, டப்பா ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு மொபைல் தான் இருக்குது. மொபைல் இல்லாமல் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். இது நல்லா அட்டை மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு டிபியூ ஜெல் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓரளவு ஓகேவாக இருக்குது. பின்னாடி பாதி முக்கால்வாசி இது கேமராவே கவர் பண்ணிவிடும் போல இருக்குது. இந்த புக்லெட்ஸை நம்ம எப்போவுமே படித்தது கிடையாது, ஓரமாக வச்சுருவோம். மேபி இது வந்து 80 வாட் சார்ஜர். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவோன்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ 80 வாட் சார்ஜர் நல்லா பெருசாக தான் இருக்குது. ஸோ ஓகே, இதையும் ஓரமாக வச்சுருவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. டைப் சி to 3.5mm ஆடியோ ஜாக் கன்வெர்ட்டர். ஸோ இது வந்து லாட் ஆஃப் மொபைல்ஸில் கொடுக்கறது கிடையாது, பட் இந்த பர்டிகுலர் மொபைலில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி எல்லா மொபைலும் கொடுத்தா நல்லாயிருக்கும், பட் சார்ஜரே கொடுக்காதப்ப இது எப்படி கொடுப்பாங்கன்னு நம்ம கேட்கலாம். அண்ட் ஆல்சோ சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அவ்வளோதான் இருக்குது பாக்ஸ் கண்டென்ட். ஸோ இப்போ iQOO டப்பா வச்சுட்டு iQOOட மொபைலுக்கு வருவோம். ஸோ மொபைல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ மொபைல் மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அண்ட் பேக் சைடு பார்த்திங்கன்னா கலர் உங்களுக்கு இப்படி தான் இருக்குது நைட் டைமில். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப் சி போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூல் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. மேலே ஸ்பீக்கரை காணும். இப்போ இது என்ன, இது ஐஆர் பிளாஸ்டரா? ஓகே, அது அப்புறமா செக் பண்ணிக்கோம். செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் ஒன்று இருக்குது.
ஓகே, மொபைலில் நம்ம ஃபஸ்ட்டு பூட்டப் கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு பூட்டப் அன்பாக்சிங் பண்ணி இப்போ தான் நம்ம லேட்டஸ்ட்டாக கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பூட்டப். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பூட்டப் கொடுக்கும்போது ஒரு இம்ப்ரெசிவ் ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் உங்களுக்கு கிடைக்கும். iQOO 5G தான் இருக்குது. ஒரு வேளை விவோ 5Gன்னு வருமோன்னு எதிர்பார்த்தேன். நல்ல வேளை iQOO 5G தான் இருக்குது. ஸோ அது வந்து எல்லோ கலரில் தெரியுது. பட் இதில் கேமராவில் அந்தளவுக்கு தெரில, ஒயிட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. நேரில் பார்த்தா எல்லோ கலராக இருக்குது. இப்போ தெரியும் உங்களுக்கு எல்லோ கலர். அண்டு என்னெல்லாம் கேட்குறாங்கன்னு பார்த்துருவோம். ஸோ செட்டப் பண்ணிவிட்டு வந்துடுறேன் நான். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் சர்வீசஸ்னு வருது. அதில் ஏதோ கொடுத்துருக்காங்க, பர்சனலைசேஷன் அண்டு ஸ்மார்ட் அப்கிரேடு அண்டு இன்னொரு பர்சனலைசேஷன் அண்டு லாக் ஸ்க்ரீன் போஸ்டர். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். ஸோ டிசேபிள் ஸ்டார்ட் அப்கிரேட். ஓகே, ஓகே, இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஓகே ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு 3 ஃபிங்கர் நேவிகேஷன் வேணும்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்வைப்பிங் வேணும்னா கஸ்டர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கஸ்டரே கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு பூட்டப் கொடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பூட்டப் ஆகுது. ஸோ கமெண்ட் செஷனில் ஒரு கமெண்ட் ஒன்று பண்ண சொல்லியிருந்தேன். அதாவது iQOO Neo 7 அண்ட் iQOO Neo 6 ரெண்டில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 64 அண்டு செகண்டரி 8 MP அல்ட்ரா வைடு அண்டு தேர்டாக ஒரு 2 MP ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்டு ஃப்ரண்ட்டில் 16 MP கேமரா. ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ அபவுட் ஃபோனில் போனீங்கன்னா உங்களுக்கு FunTouch OS 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்னாப்ட்ராகன் 870 அப்படிங்கிற ப்ராசஸர் போட்டிருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு 12 தான் இருக்குது. ஸோ 8GB RAM 128GB வேரியண்ட். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு செப்டம்பர் 1, 2022க்கான செக்யூரிட்டி பேட்ச் தான் இருக்குது. ஸோ மொபைலில் ஃபஸ்ட்டு பூட்டப் பண்ணியாச்சு. ஸோ மொபைல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். டச் ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குது. அண்ட் ஆல்சோ கேமராவை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். கேமராவும் அக்ரி கொடுக்கணும். கேமரா ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, கேமரா சாம்பிள்ஸ் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24.14 GB யூஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வந்து 128 GB. அண்ட் இதில் இருக்கக்கூடிய நமக்கு சார் வேல்யூ என்னங்கிறத செக் பண்ணிவிடுவோம். ஹெட் சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.24 அண்ட் பாடி சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.87 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் அதிகமான ப்ளோட்வேர்ஸ் கொடுக்கல, கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 27% சார்ஜ் காமிக்குது. அண்டு டச் ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குது. 120 Hz பேனல். ஸோ இந்த iQOO Neo 6 மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் மேலே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த பொசிஷனோட இன்னும் கொஞ்சம் மேலே இருந்ததுன்னா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஏன் இவ்வளோ கீழே கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஓரளவுக்கு நல்லா ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரஸியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.